வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லிவர் டிடாக்ஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் ஆர் பொமக்ரனேட் எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பொமக்ரனேட் நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். தொலிலாம் எடுத்து நல்லா சீட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டையும் தொலி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் நம்ம திக்னஸாக அந்த ஜூஸ் கிடைக்கும். ஒரு 3/4 கிளாஸ் வரும் நமக்கு திக்னஸாக. அது குடித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸில் ஒரு ஹெல்த்துமே கிடையாது. தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி இந்த ஜூஸ் எடுத்து குடிங்க. வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் லைஃப் லாங் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பொமக்ரனேட் இல்லைன்னா ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சிலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும், அதனால் வெள்ளரிக்காய் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியண்டர் லீஃபை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொரியண்டர் லீஃபு லிவருக்கு டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நம்ம கேரட்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிரைண்ட் ஆகாது, அதனால் நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். நான் வந்துட்டு கருப்பட்டி சிரப்பை தான் ஆட் பண்ணியிருந்தேன். வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் அப்படியேவும் குடிச்சிக்கலாம். இது ஹோம்மேட் கருப்பட்டி சிரப்பு தான். கருப்பட்டியை அப்படியே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம சிரப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி மார்னிங் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இதை நம்ம அப்படியும் குடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் வந்திருந்தது ஃபஸ்ட்டு ஜூஸு. அதில் வந்து ரொம்ப திக்னஸாக குடித்தா தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எங்கள் மம்மி ஆல்ரெடி லிவர் பேஷண்ட்டு, அதனால தான் வந்து நான் இந்த ஜூஸு மற்ற எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த லிவர் டீடாக்ஸ் ஜூஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய மெடிசன் தான் நமக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதிகமாக உஷ்ண உடம்புங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.